இது நம்மளோட லைஃப் சைட்டு G+3 ஃப்ளோர்ஸ் ரெசிடென்ஷியல் பில்டிங். வாங்க பார்க்கலாம். இது பெட்ரூமு, லாஃப்ட் போட்டிருக்கோம், பார்த்துக்கலாம் லாஃப்ட் எவ்வளோ யூனிஃபார்மா ஃபினிஷ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. பிரிக்கோட குவாலிட்டி பார்க்கலாம், தென் வந்து நம்ம ஸ்லாபோட குவாலிட்டி பார்க்கலாம். எல்லாமே வந்து பிளைவுட் ஷட்டரிங்கு. விண்டோ ஓப்பனிங்லாம் பாருங்க, 4 feet by 6 feet. வெண்டிலேட்டர் எல்லாமே 2x3. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட என்ட்ரன்ஸுங்க. இது வந்து ஹாலு, இது காமன் டாய்லெட்டு, பால்கனியோட சைஸ் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் டோர் இங்க 6 feet by 7 feet. என்னோட கிச்சன் கவுண்டரு நான் சொன்ன மாதிரி தான். இது ஆக்சுவலாக நாங்கள் இந்த கவுண்டர் போட்டுட்டு தான் மேலே வந்து பிரிக்கே ரைஸ் பண்ணணும் டியூ டு ப்ராப்பர் எம்பட்மெண்ட்னால. இன்னொன்று மெயினாக சொல்லணும்னா எங்ககிட்ட எதுவுமே ப்ரீ டிஃபைன் கிடையாது. எக்ஸாம்பிள் மிச்சவங்க மாதிரி நாங்கள் வந்து 12 mm ராடு போடுவோம், 16 mm போடுவோம், அதெல்லாம் சொல்றது கிடையாது. எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ரிப்போர்ட்ல என்ன சொல்லுதோ அதுதான் நாங்கள் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைலைட் வெளிச்சம் தெரியுது. செகண்ட் ஃப்ளோர்ல வந்து 2 பெட்ரூமு, லிண்டல் பார்த்துக்கோங்க. ஒன்றுத்துலேயும் நம்மளோட குவாலிட்டி தெரியுங்க. இது மாஸ்டர் பெட்ரூமு. இந்த சைடு ஆக்சுவலாக டிவி யூனிட் இருக்கும். விண்டோ சேம் 4x6. பெருகோலாமே பார்த்து ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணி அதுக்கு ஸ்ட்ரக்சரல் டிசைன் என்ன தேவையோ, என்ன கார்டு தேவையோ அதை கொடுத்து கிளைண்டோட சாட்டிஸ்ஃபைடோட பெருகோலா டிசைன் பண்ணோம். இங்கே எல்லாமே காலமோட ஃபினிஷஸ் பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரிக் ஒர்க் போட்ட இடத்துல சைடில் ப்ளை மட்டும் வச்சு கான்கிரீட் போட்டுருவாங்க. நம்ம இதுவும் காலம் பாக்ஸ் தான் போட்டிருக்கோம். ஏன்னா ஒரு இடத்துல கூட விஷன் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறோம். சொன்னலங்க ஸ்கைலைட்டு, அதோட ஓப்பனிங் தான் இது. எல்லாமே மேலேருந்து ப்ளம்பா போட்டு ப்ராப்பர் லைன் அண்ட் லெவல் பார்த்து பண்ணது.